سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غم بأهل البدر يا الله صلاة الله سلام الله صلاة الله سلام الله على ياسين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. புனிதமிக்க இந்த சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிற காலமெல்லாம் நேரமெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. புனிதமிக்க ரமலானை சந்திக்க இருக்கிறோம். அந்த ரமலானை சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். புனிதமான ரமலான் வருகிறது என்று யார் சந்தோஷப்படுகிறார்களோ ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அவன் புறத்தில் இருந்து ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவிலும் ஆகிரத்திலும் கொடுக்கிறான். புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வாய்ப்புகள் சொல்வார்கள் வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப், வாய்ப்புகள் மேகம் நகர்வதை போன்று நகர்ந்துவிடும். வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடம் ரமலான் கிடைப்பது என்பது இருக்கிறதே,
அல்லாஹ் நமக்கு கொடுத்து வைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளை தந்து ஒவ்வொரு வருடமும் ரமலானை எதிர்கொண்டு நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் ஒரு வருடம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது, ஒரு முஸ்லிமிற்கு கிடைப்பது என்பது அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அவன் பெறுகிறான். ஹதீஸில் வருகிறது, ஒரு சஹாபி தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்கிற ஒரு சஹாபி, இருவர்கள் நண்பர்களாக வாழ்கிறார்கள். இரண்டு பேர் நண்பர். ஒருவர் போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். இன்னொரு மனிதர் அவருக்கு அடுத்த வருடத்தில் ஒரு வருடம் வாழ்ந்து அவர் சாதாரண நிலையில் மரணிக்கிறார். இந்த ரெண்டு தோழரையும் இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா இவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். யாருக்கு ரொம்ப சிறப்பு இருக்கும் சொல்லுங்க? ஷஹீதானவருக்கு, ஒரு மனிதர் ஷஹீதானவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்ப இரண்டு பேருமே சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் இந்த சஹாபி கனவிலே பார்க்கிறார், அந்த ஜிஹாதிலே மரணித்த ஷஹீதான அந்த சஹாபி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நிறுத்தப்படுகிறார். கொஞ்சம் நில்லுங்க. அதற்கு பின்பாக ஒரு வருடம் மரணித்த அந்த சஹாபியை அவர்கள் முதலிலே சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்ப இந்த கனவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சஹாபிக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த அந்த சஹாபிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது. ஆனா இந்த சஹாபி சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகுதான் இந்த ஷஹீதான ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பின்னால ஒரு வருடம் மரணித்தவருக்கு எவ்வளவு சிறப்போ ஷஹீதானவரை விட சிறப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம் இருக்குது? அவர் ஒரு வருடம் வாழ்ந்தார்ல, அதுல அவருக்கு ஒரு ரமலான் கிடைத்திருக்குமே. அந்த ரமலான் அவர் செய்த நன்மை ஷஹீதுகளுக்கு கிடைக்கிற நன்மையை விட அதிகமாக பெற்றிருக்கலாமே. ஒரு வருடம் ரமலான் கிடைச்சிச்சு, ஒரு வருடம் முழுவதும் நோன்பு இருந்தார், ஒரு வருடம் நோன்பு இருந்தார், ஒரு மாதம் முழுவதும் நோன்பு இருந்திருப்பார், நல்ல அமல் செய்திருப்பார், இன்னும் எத்தனையோ நற்காரியங்களை செய்திருப்பாரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறிப்பிட்டு காட்டினாங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதருக்கு ஒரு வருடத்துல ரமலான் கிடைக்கிறதுங்கிறது என்னது பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய மகத்தான அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த ரமலானை எதிர்கொள்கிற ஒரு பாக்கியத்தை சிகத்தோடு சலாமத்தோடு நமக்கு தந்திருக்கிறான். ரப்பே ரஹ்மானே, அந்த ரமலானை நாங்கள் முழுவதும் நன்மையான முறையிலே நாம் கழிக்க வேண்டும். நோய் நொடிகளை தந்து யா அல்லாஹ் எங்களை பலகீனப்படுத்தி விடாதே. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நீதான் எங்களுக்கு நன்மை செய்வதற்குரிய ஆற்றலையும் பாவத்தை விட்டும் தவிர்ந்து நடக்கிற பாக்கியத்தையும் நீதான் எங்களுக்கு தருகிறாய். யா அல்லாஹ், அந்த புனிதமான ரமலானை எங்களுக்கு அடைகிற பாக்கியத்தை நீ தருவாயாக என்று இந்த நன்ன நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மனிதர் ஒரு இடத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். இரவு நேரத்திலே கும் இருட்டு, ரொம்ப இருட்டு, பயமா இருக்குது. மாலை நேர பொழுது ஒரு இடத்தை கடக்க வேண்டிய நிலை இருக்குது. கடுமையான இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. நடந்து போறாரு. நடந்து போகும் பொழுது ஒரு பயமா இருக்குது. பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. உடனே என்ன செய்யறது?
தன்னந்தனியா போறோம், ரொம்ப பயமா இருக்குது. கையில இருந்த ஒரு பையில சின்ன சின்ன கற்களை எல்லாம் எடுத்து என்ன செய்யறாரு, அந்த பையில நிரப்பிக்கிறார். நிரப்பி கொஞ்சம் அள்ளி போட்டாரு. அள்ளி போட்டு என்ன செஞ்சாரு, அந்த வருகிற பாதையிலே ஆற்றினுடைய ஓரப்பகுதியிலே வருகிற பொழுது ஒவ்வொரு கல்லையா என்ன செய்யறாரு, ஆற்றுல போடுறாரு. போட்டு அதுல இருந்து ஒரு லபக்குன்னு ஒரு சப்தம் வருது. யாரோ ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிற மாதிரி அவரு உணர்ந்து கொண்டு அப்படியே நகருகிறார். இப்படியாக ஒரு கல்லை எடுத்து போட்டு கொண்டு வருகிறார். இரவு முழுவதும் போட்டுக்கொண்டே வருகிறார். காலை புலர்கிறது, காலை நேரம் வருகிறது. கடைசியாக ஒரு கல்லை போடுவதற்கு முற்படுகிறார். அப்பொழுதுதான் பார்க்கிறார், அந்த கல் அனைத்தும் என்ன கல்லு, மாணிக்க கல். ஆஹா, இரவு முழுவதும் நம்ம போட்டது என்னதுடா, என்ன கல்லு, சாதாரண கல் இல்லையே, எல்லாமே மாணிக்க கல்லோ. எல்லா கல்லையும் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த கடைசி கல்ல கூட நம்ம ஒழுங்கா அதை அனுபவிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். இத மாதிரிதான் நம்முடைய வாழ்நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மாணிக்கங்களை நமக்கு தந்திருக்கிறான். புனிதமான ரமலான் என்பது ஒரு மாணிக்க கல்வி போன்று. அது போனதுக்கு பிறகு நாம புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் தஆலா அளப்பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறான். ஆகவே அந்த புனிதமான ரமலானை விட்டதற்கு பின்பாக நாம் அதை ஈடுகட்ட முடியாது, சரி செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் அது ஒரு மாணிக்கம், ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஒரு மாணிக்கம். அந்த மாணிக்கமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாணிக்கத்தை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம், எங்க மறுமைக்காக வேண்டி அந்த மாணிக்கத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உண்மையிலே மாணிக்கம், பேச்சுக்கல்ல, அது உண்மையிலே அது மாணிக்கமான நாட்கள். பேச்சுக்கு நம்ம பேசல, கதை சொல்லி சொல்லல. உண்மையிலேயே அந்த ரமலானை ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத மாணிக்கமாகத்தான் நாம் மதிக்க வேண்டும். அப்படித்தானே? நாம ரமலான் இடையில சொன்னா முதல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா, ரமலான் குறித்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் நீங்க பண்ணிருக்கலாம. கொஞ்ச நாள் போயிடுச்சு, சரி அடுத்த ரமலான்ல பார்க்கலாம் அப்படிங்கிற நிலையில அல்லாஹ் தஆலா அவன் ஆடியவர்களை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்து, நீ உட்காரு, உட்கார்ந்து ரமலானுடைய சிறப்பை கேளு, அல்லாஹ் உனக்கு தௌஃபீக்க தர்றான், அந்த ரமலான் நல்ல முறையில நீ அமல் செய்யி, அந்த ரமலானை பற்றியுடைய கண்ணியத்தை, ஒரு மகத்தான ஒரு கண்ணியத்தை உன் மனசுல நிறுத்து. அதற்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உனக்கு நன்மையை தருவான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்கிறான், குர்ஆனைத்தான் முதல்ல சொல்றான். குர்ஆன் அல்லாத ஏதாவது ஒரு மாதத்தை குர்ஆன்ல நீங்க, ரமலான் அல்லாத ஏதாவது ஒரு மாதம் குர்ஆன்ல இருக்குதா சொல்லுங்க பாப்போம். முஹர்ரம் இருக்குதா, சஃபர் மாசம் இருக்குதா, ஏதாவது மாதம் இருக்குதா? 12 மாதங்கள்ல அல்லாஹ் சொல்கிற ஒரு மாதம் எந்த மாதம்? ரமலான் என்ற ஒரு மாதத்தை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டார். அதனாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே உயர்ந்த சிறப்பை அந்த ரமலானுடைய மாதம் பெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக, வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாக காட்டும், அசத்தியத்தை அசத்தியமாகவும் சத்தியத்தை சத்தியமாகவும் பிரித்து காட்டக்கூடிய அந்த அருள்மறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர, அந்த மாதத்தை யார் அடைவார்களோ அதில் நோன்புங்கள், நோன்பு பிடியுங்கள். ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும்ஹு, அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைவார்களோ அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய மாதம் துஃப்தஹு பிஹி அப்வாபுல் ஜன்னah,
சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ரமலானுக்காக வேண்டி. நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு வாங்க, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது, நரகத்திற்கு வராதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷயாத்தீன்கள் எல்லாம் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். நாம ரமலானுடைய மாதத்துல ஷைத்தானுடைய சேட்டை இல்லைன்னு சொல்றீங்களே, அது சேட்டை பட்டதானே செய்யறான். அதற்கு பெருமக்கள் நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். அதனுடைய யதார்த்தமான விளக்கம் நமக்கு புலப்படவில்லை என்று சொன்னாலும், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த மாதத்திலே. அதுக்கு பெருமக்கள் சொல்றாங்க, ஒரு வருடம் 11 மாசம் நமக்கு சைத்தானுடைய சேட்டை இருந்துச்சுனா இல்லையா, அதனுடைய தாக்கம், ஒரு மனிதன் ஒரு குத்து குத்துறான், அந்த குத்தினுடைய வழி எத்தனை நாளைக்கு இருக்குது. அத மாதிரி சைத்தான் 11 மாதம் நமக்கு இடைஞ்சல் பண்ணிருக்கிறான். அதனால் அந்த ஒரு மாதம் கெட்டப்பட்டாலும் அந்த தாக்கம் நமக்கு என்ன செய்ய இருக்கும். சைத்தானுடைய சிந்தனைகள், ஹராமான சிந்தனைகள் நமக்கு வருகிறது என்று நமக்கு பெருமக்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வானத்தில் இருந்து வநாதா முனாதிம் மினஸ் ஸமாஇ குல்ல லைலா இலா இன்ஃபிஜாரி சுபஹி, காலையில் ஒரு வானவர், இரவில் இருந்து ஒரு மாணவர் ஒவ்வொரு இரவிலும் சொல்கிறார். எப்பவரையிலும்? சூரியன் உதிக்கிற வரையிலும், சுபஹு வருகிற வரையிலும் சொல்கிறார், யா பாகில் கைர், யா பாகில் கைர், நல்லதை ஆசைப்படக்கூடியவனே, நல்லதை செய்வதற்கு ஆசைப்படுபவனே, நீ நல்லதை செய், நல்லதை செய் அப்படின்னு ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சு இரவுல இருந்து எப்போ வரைக்கும் அந்த வழக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு, சுபு வரை நல்லதை செய்ப்பா, நல்லதை செய், நல்லதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தீங்கை ஆசைப்படுபவனே, நீ தீங்கு செய்யாத, தீங்கு செய்யாது என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், இடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க இருக்கிறாங்களா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன். தௌபா தேடக்கூடியவங்க இருக்கிறாங்களா? நான் தௌபாவை, நான் அவருடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன். துஆ கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் துஆவை அவர்களுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்று அந்த இரவு, ஒவ்வொரு இரவிலும் நமக்கு அந்த வானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு இரவிலும் நரகத்தின் மீது சாட்டப்பட்ட அந்த மனிதர்களில் 60,000 பேர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார், பாதுகாப்பு அளிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளிலும் கடைசியாக அந்த பெருநாள் வரையிலும் ஒவ்வொரு 60,000 பேர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானிலே கொடுத்த அந்த பாக்கியத்தை போன்று எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, சாப்பிடாம இருக்கும் பொழுது குடல் காஞ்சி வருகிற அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே எதை விட சிறந்தது? மிஸ்கை விட, கஸ்தூரியை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூரி சினா மலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைச்சான். அப்போ 30 நாள் நோன்பு இருந்துட்டு அல்லாஹ் வர சொன்னான். நோன்பு இருந்துட்டு வரும் பொழுது நீங்க அதே நிலையில என்ன சந்திக்கணும்,
மிஸ்வாக்கு செய்யாம நீங்க வரணும். நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்படி சொன்னானா மூசா நபிக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற அந்த ஆசையில குளிச்சு மிஸ்வாக்கெல்லாம் செய்துட்டு சுத்தமா போன பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா, யா மூசாவே உங்களை நான் எப்படி வர சொன்னேன்? ஆகவே 10 அதிகரிச்சு 40 நாள் இன்னும் 10 நோம்ப வக்தார மூசா 70. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான்ல, அவங்களுக்கு 40 நாட்கள் நோன்பு இருந்து நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நாம் தஃசீர்களிலே பார்க்கிறோம். அப்ப நோன்பாளியினுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிகளுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நமக்கு நாளைக்கு என்ன செய்ய போகுது? புனிதமான ரமலான் வரப்போகுது. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த பிறைய பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்தாங்க. இதார அல் ஹிலால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிறைய பார்த்துட்டா அல்லது பிறை பார்த்ததனுடைய தகவல் உங்களுக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ கைரின் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த துஆ தெரியாதவங்க இப்படி கேட்டுக்கலாம், யா அல்லாஹ் பாதுகாப்பு, இறை நம்பிக்கை, அமைதி, இஸ்லாம் ஆகியவையின் மூலம் இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்க செய்வாயாக. பாதுகாப்பானதாக இறை நம்பிக்கையோடு சலாமத்தான முறையிலே யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்க செய்வாயாக. அந்த பிறையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இறைவா அந்த பிறையை பார்த்து சொல்லுங்கள், பிறையே உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒன்று. ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ்தான். நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையினுடைய பிறையாக இருக்கிறாய் என்று நாம பிறையை பார்த்த உடனே என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லாமா? என்ன சொல்லுவீங்க? மனசுல நினைச்சுக்கோ, பரக்கத்தான பிறை யா அல்லாஹ், நம்பிக்கைக்குரிய ஈமானுக்குரிய இஸ்லாத்திற்குரிய பிறை யா அல்லாஹ், இதை எங்களுக்கு நல்லதா ஆக்கிவே யா அல்லாஹ். உன் இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒன்று, நீ நல்லது தரக்கூடிய சிறப்பை தரக்கூடிய ஒரு பிறை என்று அந்த பிறையை பார்த்து நாம் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். இது நாம செய்ய வேண்டிய முதல் காரியம். பெருமக்கள் அந்த பிறையை பார்த்து விட்டால் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்களாம். என்ன சூரா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக். 26வது ஜுஸ்ல வருது. ஒரு 10 பக்கம் தான் இருக்கும், ஒரு 5-6 பக்கம் தான் இருக்கும். அது வெற்றி. அந்த சூறாவை என்ன சூரா? வெற்றிக்குரிய சூரா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே நாயகமே உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தந்தோம், உடைய பாவங்கள் ஒன்றும் இல்லை, முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த சூறாவை பெருமக்கள் ஓதுவார்கள். அது ஓதுனா அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ரிஸ்கிலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் வெற்றிக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று நமக்கு பெருமக்கள் சொல்கிறார்கள். ஃபிக்ஹ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஷாஃபி இமாமுடைய ஃபிக்ஹ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பிறை கண்ட ஒரு சூரத்துல் முல்கை நீங்கள் ஓதுங்கள். சூரத்துல் முல்க்ல 30 ஆயத்துக்கள் இருக்கிறது. 30 நாளைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான். அதிலே உங்களுக்கு கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு அது இருக்கிறது. ஆகவே சூரா முல்கை எடுத்து ஓதுங்கள் அந்த பிறை பார்த்தவுடன் என்று நமக்கு பெருமக்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நீயத்தை நாம முதல்ல வைக்கணும். இப்பவே வச்சிருங்க. நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய நீயத் இருக்குதே, அது அவன் செய்கிற அமலை விட சிறந்தது. அமலை விட
சிறந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ் உன் மீசான் தராச பார்க்கணும்னு சொன்னாங்களாம். இத மீசான் நாளைக்கு மறுமை நாள்ல மீசான் தராசு இருக்கா இல்லையா, அந்த மீசான் தராச நான் பார்க்கணும்னு அல்லாஹ்ட்ட ஆசைப்பட்டாங்களாம். அல்லாஹ் காட்டினானா, காட்டின உடனே அந்த தராச பார்த்து அசந்து போயிட்டாங்க. அப்பே எவ்வளவு பிரமாண்டமான மகத்தான மாண்புமிக்க ஒரு தராசை நீ வைத்திருக்கிறாய், எங்களுடைய அமலே சொற்பமானது, இவ்வளவு பெரிய தராசுல எங்களுடைய நம்மளை வச்சு நிறைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தராசு தேவையா அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னானாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, இது அமலை நெருப்பதற்கான தராசு அல்ல, உங்களுடைய உம்மத்தினுடைய நீயத்து இருக்குத எண்ணங்களை அளக்கக்கூடிய தராசு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நல்ல நீயத்தை வைக்கணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீயத்தினுடைய பாடத்திலே, இஹ்லாஸுடைய பாடத்திலே சில செய்திகளை எழுதுவார்கள். பனி இஸ்ரவேல் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தாராம். அந்த மனிதர் கடுமையான பசி அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார். போகும்போது கடுமையான பசியில ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு பெரிய மணல் மேடை பார்க்கிறார். அந்த மணல் மேடை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை வருது, யா அல்லாஹ் இந்த மணல் மேடு அளவிற்கு உணவு இருந்தால் நான் பசித்தவர்களுக்கெல்லாம் நான் உணவளிப்பேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்புள்ள நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பு சொன்னானா, அவருக்கு உணவளிச்சா இந்த மணல் மேடு அளவுக்கு உணவு இருந்து தான தர்மம் பண்ணா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவரு சொன்ன வார்த்தை, அவருடைய நீயத்து உண்மையானது, நீயத்து அவருடைய நீயத்து, அதனால அதை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் ஒண்ணுமே கொடுக்கல, நல்ல நீயத்து வச்சாரு, அவருக்கு மணல் மேடு அளவுக்கு தான தர்மம் கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது நன்மை கிடைச்சு. அப்ப நாம என்ன நியத்து வைக்கணும், நல்ல நியத்து வைக்கணும். யா அல்லாஹ் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான்ல நாங்க 30 முழுவதும் நோன்பு இருக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த நோன்பிலே உனக்கு பொருத்தமான நோன்பு நாங்கள் வைக்க வேண்டும். இரவு காலங்களிலே நாங்கள் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும், கண்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் என்ன செய்யணும், நியத்து வச்சிருக்கிறோம். அந்த நியத்து நாம நம்முடைய அல்லாஹ் தஆலா சோதனையின் பேர்ல நமக்கு ஏதாவது நோய் நொடிகளை தந்துட்டாலும் இந்த நியத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சிருவான், சவாப தந்துருவான். அப்போ நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பை நாம் முழுவதும் நான் நோன்பே நோட்பேன் என்று நியத்து வைக்கணும். சில பேர் நோன்பு வைப்பாங்க, தொழ மாட்டாங்க. அப்படித்தானே? கேட்டா சொல்லுவாங்க, நாம ஒரு வருஷத்துக்கு நம்ம தொழுவே பள்ளியாசலுக்கு வந்தது இல்ல, நோம்புனா வச்சுட்டு போறேன், நான் பள்ளியாசலுக்கு வந்தா எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா நோம்பாளியா, இன்னும் புதுசா பள்ளியாசலுக்கு, அப்படி யாரையும் சொல்லிடாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு தௌஃபீக் கொடுக்கணும். அல்லாஹ் யாரையும் பத்தி நாம லேசா நினைச்சிடக்கூடாது. இந்த ஆள் இப்ப தொழு வந்திருக்கிறாரு, இவ்வளவு நாள் வரல, புதுசா ரமலானுக்கு வாண்டி வந்திருக்கிறாருன்னு சொல்லிடக்கூடாது. நம்மள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப புனிதமான ரமலானில் பள்ளிவாசலுக்கு வருபவர்களை நாம் ஏளனமாக நினைத்து விடக்கூடாது. நீங்கள் ஏளனமாக நினைப்பீர்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் தொலை வராமல் நோன்பை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருபவர்களை நாம் சிரித்து புன்னகைத்து அவரை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லணும், நாம நல்ல குணத்தோடு அவர்களோடு நாம் பழக வேண்டும். பழகுற பொழுது ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்திலே பள்ளிவாசல்ல இவ்வளவு சந்தோஷமா, பள்ளிவாசல்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யறாங்க, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு பகுதியை நாம விட்டுட்டோமே அப்படின்னு என்ன செய்யணும், ஆசைப்படும். நாம ஏதாவது ஒரு வார்த்தை பேசி அவர் மனசு புண்பட்டு, இதுக்கு தாங்க நான் பள்ளிவாசல்லே வரமாட்டேன்,
நீங்க பள்ளியாசல்ல வந்து நீங்க பசாது குறைகளை பேசுறீங்க, நான் வீட்டுல இருந்து நல்ல மாதிரி இருந்துட்டு போறேன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்திலே தொழவும் வேண்டும், நோன்பும் வைக்க வேண்டும். நோன்பு மட்டும் வைத்தால் நான் தொழவில்லை என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வதில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை நல்ல முறையில் வைப்பதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்திலே மன் அஃப்தர மின் ரமலான் மின் கைரி ருக்ஸத்தின் வலா மரதின், எந்த நோயும் இல்லாம எந்த தங்கடமும் இல்லாம நல்ல ஜவான் மாதிரி இருக்கிறாரு, எந்த நோயும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா ரமலானுடைய நோன்பை அவர் விட்டார் என்றார். நோய் நொடி ஏதாவது உடல்ல ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது கஷ்டம் இருக்குது, தங்கடம் இருக்குது, அப்படின்னா பரவாயில்ல. வேணுவனே அந்த ரமலானுடைய நோன்பை விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் இந்த ரமலான்ல ஒரு நோன்பு கிடைக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்காது. அதுக்கு பிறகு கலா கட்டினாலும் இந்த ரமலான்ல ஒரு நோம்புல அவருக்கு கிடைக்கிற நன்மையும் ரஹமத்தும் பரக்கத்தும் எதுல கிடைக்காது? மத்த காலத்துல கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியர்களே, நோன்புல வந்து 3 வகையான நோன்பு இருப்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நோன்புல 3 வகையான நோன்பு இருக்குது. இப்போ ஒரு சேர் போட்டிருக்கிறாங்க, சேர் போட்டு சொல்றாங்க அவாம்கள்லாம் அங்க உட்காருங்க, அவாம்கள்லாம் என்ன செய்யுங்க, பொதுமக்கள் எல்லாம் அங்க உட்காருங்க. அது யாருக்குங்க? அது விஐபி. கொஞ்சம் தள்ளி பார்த்தா சேர்லாம் வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் விலை கூடுதல சேரா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துடாதீங்க. அது யாரு? விவிஐபி. அது இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார்கள், ஆம் நோன்பாளிகள், ஆமு சியாம், சியாமுல் அவாம், சௌமுல் அவாம், அவாம்களுடைய நோன்பு. அடுத்து சியாமு ஹுசூஸ், விஐபியுடைய நோன்பு. சியாமு ஹவாசுல் ஹவாஸ், விவிஐபியுடைய நோன்பு. உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காண்டி. எப்படி? சாதாரண மனிதனுடைய நோன்பு என்ன? பசித்திருப்பாரு, எல்லா சகவத்தையும் அடக்கிட்டு பசித்திருப்பாரு, தாகித்திருப்பாரு, அவர் நோன்பு குப்பிடிப்பாரு, நோன்பு பிடிச்சிருவாரு. இது சாதாரணம். ரெண்டாவது விவிஐபி நோன்பு. விஐபி நோன்பு எப்படின்னு சொன்னா அவருடைய கண்ணும் நோன்பு இருக்கும், கையும் நோன்பு இருக்கும், அவருடைய காலும் நோன்பு இருக்கும், காதும் நோன்பு இருக்கும், நாக்கும் நோன்பு இருக்கும், வாயும் நோன்பு இருக்கும், அவருடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு இருக்கும். அப்படின்னா என்ன? உங்களுக்கு நம்ம விட நீங்க அறிவாளிகள் புரிஞ்சுக்குவீங்க. கண்ணு நோன்பு இருக்குன்னா என்ன? ஹராமான பார்வைகளை பார்க்காமல், ஹராமானவைகளை கேட்காமல், ஹராமான புறங்களை பேசாமல், ஹராமான இடங்களுக்கு செல்லாமல், ஹராத்தை தொடாமல், இப்படியாக நோன்பு இருப்பவர்கள் விஐபியுடைய நோன்பு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, விவிஐபி நோன்பு அதுல ஒரு தரஜா கூடுனது. அல்லாஹ்வை கொஞ்ச நேரம் கூட மறக்கிறதே கிடையாது, அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருக்கிறது. எல்லாத்தையும் முழுமையா கட்டுப்படுத்தி எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ற அந்த நிலையை விட்டும் மறக்காமல் சதா அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நோன்புல விவிஐபியுடைய நோன்பு. அந்த தரத்தை பெறுவோமோ இல்லையோ, இந்த விஐபி நோன்புலையாவது நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த நாக்க இம்மால கூட உஸ்தாதர்கள் சொன்னாங்க, எதை பாதுகாக்கணும்? லிசான பாதுகாக்கணும். இந்த நாக்கு தான் ரொம்ப முக்கியம். ஒரு அறிஞர் சொன்னார், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், எத்தனை ஓட்டை இருக்கு? மூக்குல ஓட்டை இருக்கு, காதுல ஓட்டை இருக்கு, வாயில ஓட்டை இருக்குது, மலதுவாரங்கள் இது போன்ற ஒரு ஓட்டை இருக்குது. எல்லா ஓட்டையிலிருந்து வரக்கிற, கண்ணில இருந்து ஓட்டை, எல்லா வரக்கூடிய அந்த ஓட்டைகளில் இருந்து வரக்கூடிய எல்லாமே அசுத்தம் தான். கண்ணீர் உப்பு கரிக்கும், மூக்கில இருந்து வரக்கூடிய அசுத்தம், காதுல இருந்து வரக்கூடிய எல்லாமே அசுத்தம். வாயிலிருந்து வரக்கூடியதும்
அதுவும் என்னதான் உமிழ் நீர் அசுத்தமாக நாம் கருதுகிறோம். வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சையாவது அழகுபடுத்துங்கள், அதையாவது நறுமணமாக்குங்கள், நல்ல பேச்சு பேசுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய பேச்சும் அவனுடைய முகமும் ஒரு மூமின் என்பதற்கான அடையாளம். முனாஃபிகீன்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பேச்சிலே நீங்கள் அறிய முடியும். கசடா பேசுவாங்க, பேச்சை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூமினுடைய முக பாவனையும். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூத பாதிரியாக இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நான் கண்டுபிடித்து விட்டேன், இவர் நபியுடைய முகம்தான். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வார்த்தையை நான் கேட்டேன், அவரும் ஒரு நபிதான். அந்த வார்த்தையை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அஃப்சுஸ் ஸலாம் இத்ஆமுத் தஆம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நான் கேட்டது என்ன? சலாம பரப்புங்க, ஏழைகளுக்கு உணவளியுங்க, மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள் என்று சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு அழகான வார்த்தை, ஒரு நபியுடைய வார்த்தை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் பேசல, ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஈமான் கொள்ளல, ஆனா அவருடைய முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க நபியுடைய முகம் தான், ஒரு பொய்யருடைய முகம் அல்ல. அவருடைய பேச்சு ஒரு நபியுடைய பேச்சு என்பதை நான் புரிந்து கொண்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானிலாவது நம்முடைய நாவுகளுக்கு கூட்டிட்டு நாம் என்ன செய்யணும்? ஒழுங்கான முறையில நாம் இருக்கணும், பேச்சை குறைக்கணும். புனிதமான ரமலானில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் சந்தோஷமாக பழக வேண்டும், எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக பழக வேண்டும். நோன்பிருந்து இருப்போம், சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும், நம்ம யாரையும் பேசிடக்கூடாது. நோன்பு சைத்தான் சொல்லுவான், சைத்தானுடைய நல்ல விளங்கிக்குங்க, இந்த இப்லீஸ் அவன் இப்லீஸ் நோன்புல விளையாட மாட்டான், இருந்தாலும் அவனுடைய அசர் என்ன செய்யும்? இருக்கும். அவனுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செய்ய விடுவான். நீ நோன்பு வைப்பா, சகர்ல இருந்து தஹஜ்ஜத் தொழுவாங்க, நல்ல பேசுவாங்க, நல்ல நோம்புல குர்ஆன் ஓதி இருப்பாங்க, நிறைய ஸலவாத் ஓதி இருப்பாங்க, எல்லாம் செய்வான். நோம்பு திறக்கிற இடத்துல நீ வா, நல்ல செய். எங்க எங்க பிடிக்கணும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நோம்பு திறக்கிற இடத்துக்கு நீ வா, அப்ப பாத்துக்கிறேன். இவர் எல்லாம் ஒரு நாள் புள்ள அணிஞ்சிருப்பாரு, எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பார்த்திருப்பாரு. வீட்லயா இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்தா கடைசியில அப்படியே பாப்பாரு, எல்லா இடத்துலயும் கஞ்சி கோப்பா இருக்கு, நமக்கு மட்டும் கொஞ்சமா இருக்குது. அப்படி ஒரு தள்ளுவாரு. தள்ளவன பக்கத்துல இருந்தோம், ஏங்க இடிக்கிறீங்க என்ன அப்படின்னு கடைசி நேரத்துல என்ன வரும்? சண்டை வரும். என்னப்பா எல்லாத்துக்கும் வடை வச்சிருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒண்ணு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பள்ளியாசலுக்கு நான் வர்றதில்ல அப்படின்னு எழுதுவா, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு போயிடுவார். கையில கிடைக்கிற ஆளெல்லாம் பேசிட்டு போயிடுவார். அங்க சொல்லல, சொல்றேன், உலகத்துல உள்ள நடைபெற இருக்கு. ஷைத்தானுடைய தீண்டுதல் எப்படின்னா அந்த கடைசி நிமிடம், அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. ஹஜ்ஜிக்கு போவாங்க, ஹஜ்ஜிலாம் செய்ய விடுவான் சைத்தான். என்ன செய்வான்? செய் அரஃபால கதறு எல்லாம் நீ பாத்துக்க, நான் எப்பவும் பிடிக்கணும்னு தெரியும். இவர் ஹஜ்ஜிலாம் செஞ்சுட்டு மதீனாவுக்கு எல்லாம் போறதுக்கு ஹஜ்ஜிலாம் செஞ்சு ரொம்ப தக்குவாவா எல்லாம் எஹராம் எல்லாம் நல்லா கட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு சைத்தான் சொல்லுவான், நீ நல்லா செய்ப்பா, உனக்கு நன்மை, உனக்கு நல்ல செய், நல்ல நீ இபாதத்தை முழுமையா முடி, நான் எப்போ உன்னை பிடிக்கணும்னு தெரியும், அமல் இல்லாம ஆக்கணும்னு எப்பவும் தெரியும் எனக்கு. எல்லாம் செய்து முடிச்சுட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? பயபக்தியோடு மதீனாவுக்கு போவாங்க. பஸ்ல ஏறி உட்காருவாங்க, எல்லாத்துக்கும் சீட் இருக்கும். இவரு சீட்ல எவனோ வந்து உட்கார்ந்துருப்பான். அப்படின்னா ஹாஜியாரு என்ன செய்வாரு? வெகுண்டு எழுவாரு. சைத்தான் அப்படின்னா வருவான், யார் சீட்ல யார் உட்கார்ந்துருக்கு, எழுந்திருக்கு. அறிவில்லை உங்களுக்கு? மக்கா தானே வந்திருக்கீங்க, ஒரு மனித தன்மை தெரியாது அப்படின்னு அவர் பேசுவாரு பாருங்க. சைத்தான் அவட பேச வைப்பான் பாருங்க. அவரு செஞ்ச அமலையெல்லாம் இல்லாம ஆக்கிடுவாங்க சைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பிருப்பவர்களுக்கு இதுதான் கவனம். நாவுதான் கல் எதை உடைக்கும்?
கல்லை உடைக்கும். சொல் இருக்கிற பல்லையும் உடைக்கும், கல்லையும் உடைக்கும். அரபியில கலாமனாலே ஜராஹா, காயப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். ரொம்ப பேசாம இருக்கிறது நல்லது, திக்ருகளை செஞ்சிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நோம்பு நேரத்துல நமக்கு சரியான முறையில கோவம் வரும், சில விஷயங்களை பார்க்கும் பொழுது திட்ட வேண்டிய வரும், இல்ல மனுஷ மாதிரியே தெரியாது, அப்படியெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல நாம் ரொம்ப நாவடக்கத்தோடு இருக்கணும், நம்முடைய நாவும் நோன்பு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. நாம் அமல்கள் எல்லாம் செய்வதை விட அந்த கடைசி நேரத்துல நம்மளை நம்முடைய எல்லா நோம்பு நன்மையை புடிஞ்சு இழுத்து தூக்கி வீசிட்டு போட அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் நினைச்சிடக்கூடாது. நானும் நீங்கள் நடந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் உங்களுக்கு சொல்கிறார்கள், அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், உங்களை அடைகிறது ஒரு மகத்தான மாதம் ஒன்று அடைகிறது, பரக்கத்தான மாதம் ஒன்று உங்களை அடைகிறது. சாதாரண மாதம் இல்ல. ஒரு நோம்பாளிக்கு ஒரு மிடர் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு பேருத்தம்பளம் கொண்டு நோம்பருக்கு கொடுத்தாலும் தவிர, ஒரு மிடரு பால் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பெரிய சவாப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், தர்றான். நோம்பாளிகள்கிட்ட ஈசாவோடு எப்படி நடந்துக்கணும்? கடினமா நடந்து கொள்ளாதீங்க. அதுல பொது இடத்துல இருக்கிறவங்க, பள்ளிவாசல்ல சிதுமத்து செய்யறவங்கள்ட்ட ரொம்ப என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்ப அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்ய டென்ஷன் ஆகும். அந்த நேரத்துல யாரையும் பேசிடக்கூடாது. நம்ம நன்மையை நாடி நாம செய்யறோம், அப்ப ரொம்ப கவனமாக நாம என்ன செய்யணும்? இருக்கணும். வருகிறவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நம்ம யாரையும் திட்டிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மகத்தான மாதம் உங்களை அடைகிறது. அதுல நீங்க 4 காரியங்களை செய்யுங்க. இஸ்தக்ஸரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசாலின், 4 விஷயங்களை செய்யுங்க. 2 அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உங்களுக்கு பெற்று தரும். 2 மொத்தம் சொன்ன 4. 2 ஒரு ரப்புடைய பொருத்தத்தை உங்களுக்கு பெற்று தரும். இன்னொன்று 2, அது இல்லாம நீங்க இருக்க முடியாது, அது உங்களுக்கு மிக தேவையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியது என்னது? அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு சொல்ல போறீங்க? எவ்வளவு சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நேரத்துல நம்ம சொல்ல போறோம் அதை நம்ம எழுதணும். ஒரு டைம் டேபிள் போடணும். எந்த நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது விஷயம் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கானது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது அதிகமா சொல்லுங்க. 2 விஷயம் சொல்லிட்டாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னும் 2 சொல்றாங்க, இது உங்களுக்கு ரொம்ப தேவை, இது இல்லாம நீங்க இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். எவ்வளவு ஈஸியான வார்த்தை. ஒவ்வொரு தொழிலும் துஆ கேட்கும்போது அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. இந்த 2ம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவை. 2 விஷயம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். எது பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது? லா இலாஹ இல்லல்லாஹ். 2 அல்லாஹ்விட்ட நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க, சொர்க்கத்தை கேளுங்க. ஈஸியான வார்த்தை. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மினல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். இது சொல்ல தெரியுமா இல்லையா? ஒரு 7 தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா சொல்ல சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. காலையில நாம தஹஜ்ஜுக்காண்டி எஞ்சிக்கிறோம். எல்லாரும் ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுங்க. சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத், கூடுனது 8 ரக்காத். பள்ளிவாசல்ல தஹஜ்ஜத் நடக்கும். வர முடியாதவங்க வீட்டுல தொழுவுங்க. தஹஜ்ஜத் தொழிட்டு அந்த இடத்திலே இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். ஏன்னா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன்,
சொர்க்கவாதிக எப்போ சஹர்ல என்ன செய்வாங்களாம்? இஸ்திக்பார் செய்வாங்க. நீங்க சொர்க்கவாதியா இல்லையா? ஆமீன், நம்ம சொர்க்கவாதி. நம்ம என்ன செய்யணும்? சஹர் நேரத்துல தஹஜ்ஜத் தொழுது இஸ்திக்பார் செய்யணும். எவ்வளவு செய்ய போறீங்க? அது உங்க விருப்பம். கேட்க மாட்டேன், உங்க விருப்பம். செய்யலன்னு ஒரு நாள் வந்துடக்கூடாது. இன்னைக்கு ரமலான் ஒண்ணு நான் இஸ்திக்பார் செய்யல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, நான் நரகத்துக்கு பாதுகாப்பு தேடல, நான் சொர்க்கத்தை கேட்கல அப்படின்னா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். தஹஜ்ஜத் தொழுறீங்க, சஹருடைய நேரத்துல என்ன செய்யுங்க? இஸ்திக்பார் செய்யுங்க. செஞ்சு முடிச்ச உடனே சஹர் சாப்பிடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டே சாப்பிட்டு படுத்துருவேன். ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தஸஹரு, சஹர் செய்யுங்க. ஃபைன்ன ஃபீஹி பரக்கா, அந்த சஹர்ல என்ன இருக்குது? பரக்கத்து இருக்கு. ஒரு பேரித்தம்பழமாக எழுந்து சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. எனக்கு சரி வராதுங்க, நான் ஒரு மயிலோ குடிப்பீங்களோ பண்ண சாப்பிடுவீங்களோ அது வேற. எழுந்து என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. ஏன்னா நோம்புனாலே மன இச்சைக்கு எதிராகத்தான் நாம நோம்பு வைக்கிறோம். மனம் எதை சொல்லுதோ அதை தடுக்கணும். மனம் சொல்லுது, என்ன சொல்லுது? எனக்கு சஹர் ஒத்து வராதுன்னு சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்? நீ என்னடா சொல்றத, நான் சஹர் வைப்பான்னு சொல்லி என்ன செய்ய? எழுந்து சஹர் வைக்கணும். சஹர்ல பரக்கத்து இருக்கு. சஹர் செஞ்சுட்டு அப்பவும் அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. என்ன செய்யுங்க? துஆ கேளுங்க. துஆ அல்லாஹ் தஆலா நம்ம உலகத்துல நம்ம யார்ட்டையாவது கேட்டா எல்லாரும் கோவப்படுவாங்க. அஜியார் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை உங்களுக்கு தர்றது அப்படின்னு என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. அல்லாஹ் கேட்கலன்னா கோவப்படுறான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. தேவையில்லாத யாரா இருக்காங்களா? எல்லாத்துக்கும் எல்லா தேவையும் இருக்குது. அல்லாஹ் இடத்துல கையேந்து கேளுங்க. அல்லாஹ் இடத்துல கையேந்து கேளுங்க. யா அல்லாஹ், ரமலான்ல நான் இதை உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட விடாப்பிடியாமல் அல்லாஹ்ட்ட அடி தந்த அழுது புலம்பி கேட்பதை அல்லாஹ் பிரியப்படுறான். கேளுங்க. அப்புறம் சுபு தொழுக டைம் வருது, சுபு தொழுங்க ஜமாத்தோடு. வீட்டுல இருக்கீங்களா? மனைவி மக்களோடு சுபு தொழுவுங்க. சுபு தொழிட்டு வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க போவீங்க. அப்படி இல்லாதவங்க என்ன செய்யுங்க? அந்த இடத்திலே இருந்து இஷ்ராக் வரையிலும் வாங்க சொல்லலாம். இந்த சுருக்கமான பாங்க சொல்ல.
சொல்லிட்டாங்க. நாளைக்கா? ஞாயிற்றுக்கிழமை நோம்பா? நாளைக்கு இல்லை, தராவி. அப்போ நாம சுபு தொழுகிட்டு இஷ்ராக்கு வரையிலும் இருந்து என்ன செய்யுங்க, திக்ருகள் குர்ஆன் ஓதுறது, இஷ்ராக்கு தொழுவுங்க. அதற்கு பிறகு ஸலாத்துல் லுஹா என்று சொல்லப்படக்கூடிய பகல் நேரத்தை தொழக்கூடிய தொழுகையை தொழுவுங்க. இமாம் ஜமாத்தோடு எல்லா தொழுகைகளையும் தொழுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகவும் குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதுங்கள். அடுத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அந்த நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. அடுத்து நோன்பு திறந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு புனிதமான ரமலானிலே இரவு நேரத்திலே நின்று வணங்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? புனிதமான ரமலான்ல நின்று வணங்குனாங்க. முதல் நாள் சஹாபாக்கள்லாம் வந்தாங்க, இரண்டாவது நாள் அதை விட பெரிய கூட்டம் வந்துச்சு, மூணாவது நாள் பார்த்தா பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு, நாலாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம இப்ப தொழுகிற அந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை தான், அது ஃபர்லாயிரும் நான் என்ன செய்யறேன், பயப்படுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாயிரும் பயப்படுறாங்க. இப்போ அந்த பயம் இருக்குதா? இல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாக்கணும், அவங்களே இல்ல. அப்போ அதனாலதான் அதனால அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, 20 ரக்காத்துகள் தராவி தொழுகிறத நியமமா வச்சாங்க. ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஃபர்லாயிரும், இப்ப ஃபர்ல் ஆகாத சுன்னத்து தான். நான் ஃபர்லாக்குற ஷாரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ இப்ப அந்த பிரச்சனை வராது. அதுவே எல்லாரும் என்ன செய்யலாம், தொழுகலாம்னு சொன்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரக்காத்து தொழுதாங்க? இப்போ ஹரம்ல 10 ரக்காத் ஆக்கிட்டாங்களாம். ஹரம்ப நம்ம ஃபாலோ பண்றது இல்ல, அதை வச்சுக்கோங்க. ஹரம்ல இப்போ உம்ராவுக்கு வரக்கூடிய பிசினஸ், அங்க உம்ராவுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜி மாதிரி வர்றாங்க. இப்ப அவங்களுடைய சட்டங்கள் கலந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தராவி கூட சுன்னத் தான் நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருது, அவ்வளவு கூட்டத்தை அவங்களால சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பெல்லாம் உம்ராவுக்கு ஃபுல்லா திறந்து விட்டாங்க. இப்போ ஒவ்வொரு விரிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த இதை விடுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தொழுகை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் 20 தொழுது இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் 8+3 தொழுது இருக்கிறாங்க. 40 தொழுதாவுடைய ரிவாயத் இருக்குது. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொழுகிறாங்க. அந்த தொழுகையுடைய நீளம் இருக்குத, அது நம்ம தொழுகிற மாதிரிலாம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு நாள் தொழுகை வச்சாங்க, அது 25வது நாள் ஒற்றைப்படை இரவுல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழுகை வச்சாங்க. எப்படி தொழுகை வச்சாங்க? சகல் சாப்பிட முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சு ரொம்ப நீளமா இருந்துச்சு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமலானுடைய காலத்திலும் ரமலானுடைய அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது 8+3, அது தராவீஹி. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரத்யோகமாக அந்த ரமலானிலே தொழுதாங்களா, அந்த தொழுகை இல்ல. பிரத்யோகமாக ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்களா இல்லையா? ரமலான்ல தொழுதிருக்கிறாங்க, கூட்டமே நிறைஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ் 3 நாள் வந்தாங்க, கூட்டம் நிறைய வந்துச்சு. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழு வச்சாங்க, சகல் நேரமே கிடைக்காம போயிடும். அப்புறம் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க. எத்தனை ரக்காத்து தொழுதாங்கிறதுலதான் நமக்கு என்னது பல ஹதீசுகள் இருக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றது 8+3 11 8 ரக்காத் தொழுறாங்களே, அது வித்ரு. ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலானுடைய காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுதான் தொழுவாங்க? 11 தான் தொழுவாங்கன்னு சொன்னா அது கியாமுல் லைல் அல்ல, அது இரவு நேர அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை, அந்த வித்ருடைய தொழுகையை குறிக்குது. வித்ரை சேர்த்து தஹஜ்ஜுத் தொழுவாங்க, அதை குறிக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அதை நாம எடுத்தோம்னு சொன்னா, அத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாம இப்ப 8 ரக்காத் தொழுது ஓடுறோம் அத மாதிரி இல்ல. அவங்களே சொல்றாங்க, அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் எங்கிட்ட கேட்காதீங்க, அதனுடைய நீளம் அகலம் சொல்ல முடியாது. ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்ப இது நம்முடைய இமாம்கள் பெருமக்கள் சொல்றாங்க, அது தஹஜ்ஜத் தொழுகையை சார்ந்தது.
தராவி என்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ரமலான்ல தொழுகை இருக்குது. அது 8, 20, 11, 13 இப்படி பல ரிவாயத்துகள் இருக்கிறது. அப்ப எதை நம்ம எடுக்கிறது? ரசூலுல்லாஹ் காலத்துல நாம இல்ல. இப்ப யார் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க? சஹாபாக்கள் பார்த்தாங்க. அப்ப சஹாபாக்கள் ஏகோபித்த என்ன முடிவில் இருக்கிறாங்களோ அதுதான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கூட்டி அங்கங்க தொழுதுட்டு இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தொழுகை இருக்குது, ரசூலுல்லாஹ் பிரத்யேகமா வணங்கி இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர போறேன். தொழுகையில அல்ல, குர்ஆன முழுசா ஓதி 2 காரிகளை வச்சு நான் 10, 20 ரக்காத்துகளா தொழுவைக்க போற நியமத்தில் பிதாத்து. இதுதான் ஒரு புதிய மாற்றம், புதிய நடைமுறை. அந்த ரக்காத்து தொழுது இல்ல, அது சொல்ல பிரத்யேகமா தொழுது இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை வச்சு காரிகளை ஓத வச்ச ஒன்று கூட்டினாங்கல்ல, ரசூலுல்லாஹ் செய்யாத. ரசூலுல்லாஹ் ஏன் ஒன்று கூட்டல? பரலாயின்னு பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த பயம் இல்ல, ரசூலுல்லாஹ் இருந்ததுல பரலாகும். உமர் ரலியல்லாஹு ஒன்று கூட்டினாங்கன்னா சுன்னத்து தான். அப்ப அதை என்ன செஞ்சாங்க? 20 ரக்காத்தாக எடுத்தது என்னது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தை அந்த 20 ரக்காத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணாங்க. இந்த 20 ரக்காத்துங்கிறது புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் தொழுதவுடைய எண்ணிக்கையில ஒரு எண்ணிக்கையைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? எனக்கு பின்னாக குலஃபாயிர் ராஷிதீன்களுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடவாப்பல்ல எப்படி கடித்துக் கொள்வீர்களோ அத மாதிரி நீங்க அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க காலத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து அந்த 20 ரக்காத்துகள் காரிகளை வச்சு குர்ஆனை முடிக்க வைக்கிற அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அப்ப 8 ரக்காத் தொழுது, 10 ரக்காத் தொழுது, இது எத்தனை ரக்காத் தொழுதா நமக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறதுக்கு நேரம் நமக்கு கம்மியாகணும்னா நாம உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகையில நிக்கிறத நம்ம கூட்டிக்கிட்டா அங்க என்ன செஞ்சிடும்? நேரம் குறைஞ்சிரும். இப்ப நினைச்சு பாருங்க, 20 ரக்காத் தொழுறவங்க தொழுதுக்குங்க, 8 ரக்காத் தொழுதுங்க. நாளை மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கிறோமா இல்லையா? அந்த நேரம் தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு தொழுகையில அதிகமாக நின்னுங்க. எங்க ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் நிக்க போறோம். ஒரு பேங்க்ல போய் நிக்கிறோம், மணிக்கணக்கா நிக்கிறோம். ஊர்ல ரேஷன் கடையில நிப்போம், மணிக்கணக்கா நிப்போம். ஹாஸ்பிட்டல்ல போய் டோக்கன் போட்டு நிப்போம், எக்கச்சக்கமா நிப்போம். ஆனா இந்த ரமலான்ல நாம நிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன செய்யும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஓடுறதுக்கு ஈஸி, ஆனா நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நாம மறுமை நன்மையை நாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல நின்று வணங்குவார்களோ அவங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. அப்ப 8 10 அப்படிங்கிற குழப்பம், எவ்வளவு நின்று வணங்குறீங்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மையை தருகிறார். ஆகவே அந்த புனிதமான ரமலான்ல இரவு இது போன்ற நல்ல காரியங்களை நாம செய்யணும், நாம நல்ல அமல்களை செய்யணும். அந்த புனிதமான ரமலான் நல்ல நீயத்தோடு நாம் எதிர்கொள்ளணும், சந்தோஷமாக எதிர்கொள்ளணும், எல்லாரிடத்திலும் சந்தோஷமா இருக்கணும். யார்ட்டையும் கோபப்படக்கூடாது, யாரையும் வெறுத்து ஒதுக்க கூடாது, யாரோடு சண்டை போடக்கூடாது, யாரையும் நாம் அசிங்கமா நினைக்க கூடாது, யாரையும் நம்ம மட்டமா நினைக்க கூடாது. சந்தோஷமாக மனைவி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ்ந்தன்னு சொன்னா இந்த புனிதமான ரமலான் நமக்கு வெற்றிக்குரிய நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? குர்ஆனும் அந்த நோன்பும் உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யும்? பரிந்துரைக்கும். குர்ஆன் சொல்லும், இவர் தூக்கத்தை நான் தடுத்த, இவர் நின்று வணங்கினாரு, இவர் ஓதினாரு, எனக்கு நான் இவருக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்யற ஏத்துக்கோயா அல்லாஹ். நோன்பு சொல்லு, எனக்காக வேண்டி இவரு தாகித்தாரு, பசித்திருந்தாரு, இவர் எல்லா சகவத்துகளையும் எல்லா நஃப்ஸ்களையும் விட்டு எல்லா உணர்வுகளையும் விட்டு இருந்தார். யா அல்லாஹ், இவருக்காக நீ நான் சிபாரிசு செய்யறேன், ஏற்றுக்கொள் என்று நோம்பும் குர்ஆனும் அல்லாஹ் இடத்துல பரிந்துரைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானை நல்ல நியத்தோடு ஒவ்வொருவரும் தனியாக இருந்து நல்ல நியத்தோடு எதிர்கொள்வோம். அந்த ரமலானை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவோம். ரமலானிலே நல்ல நிறைய துஆக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நல்ல நிறைய தொழக்கூடிய, நிறைய இஸ்திக்பார செய்யக்கூடிய, நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய, குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. நாம் யாரையும்
நாம் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. நம்ம நாவை பாதுகாத்து நாம நல்ல முறையில் நோன்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. நமக்கு முடிந்த தான தர்மங்களை ரமலான் வந்த உடனேதான் நாம கொடுக்கணுங்கிறது இல்ல. ரமலான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க, ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க ரமலான்ல சந்தோஷமா இருக்கணும், அவங்க ரமலான்ல யார்கிட்டயுமே தேவையாயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு எந்த உதவிகளை நாம செய்ய முடியுமோ உங்களால முடிஞ்ச உதவிகளை மறைமுகமாக நாம செய்யணும். செஞ்சு அல்லாஹ் இடத்துல பொருத்தத்தை தேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து இந்த புனிதமான ரமலான் நின்று வழங்கி லைலத்துல் கத்ர் இரவு அடைந்து அல்லாஹ்வே கூலியாகிற அந்த நோன்பாக நம்முடைய நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த புனிதமான ரமலான கண்ணியப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கீங்க, தாய்மார் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அங்கீகரிப்பானாக. இது போன்ற ரமலான்ல நம்ம சிறப்பான முறையில பள்ளிவாசல்ல நாம என்ன செய்யணும், சங்கைப்படுத்தணும். பள்ளிவாசலுக்கு அழகே இதுதான், நாம இபாதத்துக்கு மூலமா சங்கைப்படுத்தணும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமாக பொறுமையாக ரமலானை எதிர்கொள்வோம். அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.